கதை தலைப்பு: உண்மையான நம்பிக்கை வெற்றி தரும். ஒரு இளைஞர் நகரப் பகுதியில் வேலை செய்து கொண்டு அதிலிருந்து வரும் பணத்தை சொந்த ஊரில் வசிக்கும் தன் குடும்பத்திற்கு அனுப்பி வைப்பார். அவர் அந்த நகரப் பகுதியில் உள்ள பேச்சுலர் ரூமில் குழுவாக தங்கியுள்ளனர். அந்த இளைஞன் மாதம் 5ஆம் தேதி சம்பளம் பெறுவார். ஆனால் அந்த மாத இறுதி வரை சம்பளம் வராமல் தாமதமானதால் சந்தேகம் உருவானது. அந்த மாதம் மிகவும் கடுமையாக இருந்தது. குடும்பத்திலிருந்து பெரிய சுமை, கூடுதலாக பணம் அனுப்பி வைத்துவிட்டார். இன்னும் ஒரு வாரம் ஓட்ட வேண்டுமே. கையில் பணம் சுத்தமாக இல்லை. எப்படி ஓட்டுவது என்று யோசித்தார். தன்னுடன் தங்கியுள்ள சக நண்பர்களும் இதே நிலைமைதான். இஎம்ஐ கட்டுவதற்கும் குடும்பத்திற்கும் மட்டுமே பணம் போதுமானது. இந்த வாரத்தை ஓட்டுவதற்கு அவருக்கு 500 ரூபாய் தேவைப்பட்டது. எப்படி என்று யோசித்தார். இந்த பிரச்சனையை கடவுளிடம் சொல்லிடலாம், அவரிடம் பணம் கேட்டு பார்க்கணும் என்று யோசித்தார். அப்போது அவருக்கு யுபிஐ ஐடி வேண்டுமே. அது எங்கே போவது? எதுவுமே புரியவில்லை. சற்று சிந்தித்து பழைய காலம் போல முன்னோக்கி போயிடலாம். போஸ்ட் ஆபீஸுக்கு எல்லா தகவலும் தெரியும். என் அட்ரஸ் அவர்களிடம் இருக்கும் என்று நினைத்தார். அவர் கஷ்டத்தை கூறி கடவுளுக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டு அதை போஸ்ட் செய்துவிட்டார். அதில் அட்ரஸ் எதுவும் போடவில்லை. இதை வாங்கி பார்த்த போஸ்ட் மாஸ்டர், ஆஹா, அந்த இளைஞனுக்கு என்ன கஷ்டமோ என்று கூறிக்கொண்டு, அவனுடைய நம்பிக்கையை உடைக்கக்கூடாது, கடவுள் இருக்கிறார் என்றே அவன் நம்பட்டும் என்று நினைத்தார். நாமோ நாட்டிகன். யார் யாரிடம் எவ்வளவு வசூலிக்க முடியுமோ அவ்வளவு வசூலித்தார். 10, 50, மேலும் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு 100 ரூபாயையும் போட்டார். மொத்தமாக 400 ரூபாய் கிடைத்தது. மீதி 100 கிடைக்கவில்லை. 500 ரூபாய்க்கு பதிலாக 400 ரூபாய் திருப்பி அனுப்பிவிட்டார். மறுநாள் அந்த இளைஞனின் கையில் பணம் கிடைத்தது. மகிழ்ச்சியுடன் இளைஞன் மீண்டும் ஒரு கடிதம் எழுதினார். கடவுளே, நீ இனிமேலும் போஸ்ட் மூலமாக எனக்கு அனுப்ப வேண்டாம், நேரடியாகவே அனுப்பிவிடு. ஏனென்றால் நீ 500 ரூபாய் அனுப்பினாலும் அதில் 100 ரூபாய் கமிஷன் எடுத்துவிட்டு எனக்கு 400 ரூபாய் தான் அனுப்புறாங்க. இந்த கடிதம் மீண்டும் அந்த போஸ்ட்மேனுக்கே வந்தது. நல்லது செய்ய போய் கெட்டதுல முடிஞ்சு போயிட்டே, என்ன போல இருக்கு, சில நல்லதே செய்யக்கூடாது போல என்று அந்த போஸ்ட்மேன் அதிருப்தியுடன் முடித்துவிட்டார். முடிவு: அந்த இளைஞன் கடவுள் இருக்கிறார் என்று நம்பினார். அந்த நம்பிக்கையை ஏன் கெடுக்க வேண்டும் என்று நினைத்ததே ஒரு குற்றம். ஆனால் உண்மையான கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வைத்த இளைஞனின் நம்பிக்கை தோற்கவில்லை. கதையின் மூலம் உண்மைக்காக வைக்கும் நம்பிக்கை வெற்றி தரும் என்பது நிச்சயம். இருளில் ஒரு ஒளி, மனதிலிருந்து கதைகள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒளி.